வணக்கம் யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். டிப் நம்பர் 1. இப்போ நம்ம இந்த வீடியோஸ்ல அதிகம் எதை யூஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா துணிக்கு குத்துற கிளிப்பை யூஸ் பண்ணி தான் அதிகம் பார்க்க போறோம் எல்லா டிப்ஸும். வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கப்ஸ்லாம் கழுவணும் அப்படின்னா அந்த கப்ஸ் வந்து கழுவிட்டு இப்படி கவிழ்த்து வச்சிருவோம். ஓகேங்களா? அப்படி கவிழ்த்து வச்சோன்னா மேலே எல்லாமே நல்லா காஞ்சிரும், உள்ள வந்து காயாது. திருப்பி அப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி திருப்பி வைப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது போல கிளிப்ஸ் வந்து 4 சைடும் குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா வெளியேயும் ஒரே டைம்ல காஞ்சிரும், உள்ளேயும் அதே டைம்ல காஞ்சிரும். இது போல நல்லா அழகா குத்தி வச்சிடலாம். நல்லா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். உள்ளேயும் காஞ்சிரும், வெளியேயும் காஞ்சிரும். இந்த டிப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2. இதுக்கும் நான் துணி காய போடுற ஒரு கிளிப் தான் எடுத்திருக்கேன். இந்த கிளிப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைடும் ஒரு லப்பர் பேண்ட் இல்ல த்ரெட், இந்த த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம், இல்ல லப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்ல எது இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி நான் இந்த சைடும் நான் த்ரெட் போட்டு சுத்தி வச்சிருக்கேன் பாருங்க. நல்ல வெள்ளை கலர் த்ரெட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே அளவு ஸ்பூன் எடுத்துக்கணும், 2 ஸ்பூன். ஓகேங்களா? 2 ஸ்பூனும் ஒரே மாதிரியே ஒரே சைஸ்ல இருக்கணும். நீங்க பெரிய ஸ்பூன் வேணுமாலும் எடுத்துக்கலாம், குட்டி ஸ்பூன் வேணுமாலும் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய சௌரியம் தான், உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி. இப்ப இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பேஸ்ல ஸ்பூனை வந்து இப்படி விடணும். ஓகேங்களா? ஸ்பூனை வந்து நல்லா த்ரெட்டை வந்து ஓரளவு நல்லா டைட்டா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பூன் மட்டும் உள்ள நுழையிற அளவுக்கு பாத்துக்கணும். ஓகே, இப்ப இந்த சைடு ஒரு ஸ்பூனை இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு ஒரு ஸ்பூனை அதே மாதிரி இது போல இன்சர்ட் பண்ணணும். நல்லா டைட்டா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளால வந்து எல்லா திங்ஸையும் எடுக்க முடியும். இப்போ வந்து கடையில போய் ஸ்பேச்சுலா வாங்கணும்னு இல்லை, நம்ம ஒரு துணிக்காய போடுற கிளிப்பும் ஸ்பூனும் இருந்தா நம்ம வீட்லயே ஒரு ஸ்பேச்சுலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, கிளிப்பை வந்து நல்லா இது பண்ணும். இப்போ பாருங்க, நல்லா அழகா எடுக்கும். இந்த கிளிப் வந்து இந்த இடத்துல நம்ம பிரஸ் கொடுத்தோம் அப்படின்னா அழகா மூவ் ஆகும். ஆனா ரெண்டுமே ஒரே அளவு ஸ்பூனா இருக்கணும். ஓகேங்களா? இதே போல முட்டை எடுக்கலாம். முட்டை வந்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா முட்டை வந்து சூடா இருக்கும் இல்லையா, அது இந்த ஸ்பேஸ்ல வச்சு முட்டை வந்து அழகா எடுக்கலாம். எதா இருந்தாலும் இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி எடுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்பூன்ல வந்து எடுக்கலாம். எல்லாமே அழகா வந்து கேட்ச் ஆகும். கடைகள்ல போய் ஸ்பேச்சுலா வாங்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. சூப்பரா வந்து ஒர்க் ஆகும். நீங்க இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பதிலா இந்த நூலுக்கு பதிலா லப்பர் பேண்ட், இந்த நார்மலா இந்த யூஸ் பண்ணக்கூடிய இந்த லப்பர் பேண்டே இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். நல்லா ஆனா டைட்டா இருக்கணும். பாருங்க, ஸ்பூன் வந்து மூவ் ஆகாத அளவுக்கு நல்லா டைட்டா இருக்கணும். அவ்வளவுதான் இதோட கான்செப்ட். சூப்பரா ஒர்க் ஆகும். இந்த டிப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3. இப்போ நம்ம எந்த மளிகை ஐட்டம் யூஸ் பண்ணோம்னாலும் இப்போ வெட்டிட்டு கொஞ்சமா எடுத்துட்டு மீதியை வந்து பாட்டில்ல ஸ்டோர் பண்ணாம இப்படியே கவர்ல எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா ஃபுல்லா வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டுட்டு கொஞ்சம் கூட பூச்சி காத்து எதுவுமே போகாத அளவுக்கு இது போல நல்லா மடிச்சுட்டு இது போல ஒரு கிளிப் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்காக ஒரு கிளிப் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. துணிக்காய போடுற கிளிப்பே நல்லா யூஸ் பண்ணிடலாம். எந்த பூச்சியுமே உள்ள போகாது. இந்த டிப்பும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டமா இருக்கட்டும், கட் பண்ணிட்டு மீதி வந்து நமுத்து போயிடும் இல்லையா, அதை வந்து நல்லா இது போல மடிச்சு விட்டு நல்லா இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நமுத்தும் போகாது, எறும்பும் வராது. ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 4. நம்ம துணிக்காய போடுற கிளிப்பை யூஸ் பண்ணி ஈஸியா போன் ஸ்டாண்ட் தான் ரெடி பண்ண போறோம். எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாருங்க. நம்ம கேட்ச் பண்ணுவோம் இல்லையா, இந்த கேட்ச் பண்றதை இந்த சைடு ஓரங்கள்லையும் இந்த சைடு ஓரங்களையும் நல்லா போட்டு விட்டுருங்க. போன் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகும். இது கேட்ச் பண்றதுனால ஒர்க் ஆகாது அப்படின்லாம் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு கிளிப் எடுத்து இந்த சைடு வந்து பேஸ்ல போட்டு விட்டுருங்க. நல்லா அப்ப இன்னும் நல்லா கிரிப் கிடைக்கும் உங்களுக்கு. போன்லாம் கீழே விழாது. இப்போ இந்த போன் ஸ்டாண்டை வந்து நீங்க கீழே வச்சிட்டீங்க அப்படின்னா அழகா வந்து செட் ஆயிரும். இப்ப பாருங்க, அழகா நம்ம வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம். அதிகம் படம் பார்க்குறவங்க, அது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க, குழந்தைங்க வந்து ஃபோன் டச் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இது போல் ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தாராளமாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபோன் ஸ்டாண்ட். இதுக்காக வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
4 கிளிப் இருந்தா போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியா இருக்கு. இந்த போன் ஸ்டாண்ட் ஃபிட் பண்றது மட்டும் இது போல ஃபிட் பண்ணிக்கணும். வேற பொசிஷன்ல ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து போன் வந்து விழறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கிளிப் துணி வந்து கேட்ச் பண்ணும் இல்லையா, அதை வந்து போன்ல கேட்ச் பண்ணணும். ஓகே. டிப் நம்பர் 5, வேஸ்டா தூக்கி போடக்கூடிய அந்த கார்ட்போர்டையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹேங்கர் ரெடி பண்ண போறோம். ஓகேங்களா. எமர்ஜென்சியா ஒரு ஹேங்கர் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், துணி வந்து மாற்றத்துக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சைஸ்ல, இப்ப இந்த சைஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 இது ரெடி பண்ணலாம். இந்த சைஸ்ல எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 கிளிப் ரெடி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தியா 5 மாற்றத்துக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தா நீங்க கார்ட்போர்ட் ரெடி பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நான் இன்னைக்கு வந்து 2 பீசஸ் 2 இது மாற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பேக் சைடு வால்ல ஒட்டுற இடத்துல வந்து டபுள் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இதுவே போதுமான அளவா இருக்கும். ஆனா இந்த சைடு வந்து நம்ம கிளிப்பை யூஸ் பண்ணி ஹேங் பண்ண போறோம். ஓகே. அப்ப கிளிப்பை யூஸ் பண்ணி ஹேங் பண்ண இல்ல, இந்த இடத்துல வந்து ஃபெஃபி பாண்ட் அந்த க்ளூ யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நல்லா ஒட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வெயிட்டா கேட்ச் பண்ணக்குள்ள துணி வந்து கீழே விழாது. அதாவது லேசா துணி மாற்றோம் அப்படின்னா கீழே விழாது. வெயிட்டா மாட்டக்குள்ள நீங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா விழறதுக்கு சான்சஸ் இல்ல. நான் க்ளூ அப்ளை பண்ணி உங்ககிட்ட ஒட்டி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் வந்து சாக்ஸ் வந்து செட் பண்ணிருக்கேன். இதுல கர்ச்சீப் செட் பண்ணிக்கலாம், டேக் செட் பண்ணிக்கலாம், டை செட் பண்ணிக்கலாம், எது வேணுமாலும் நீங்க வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில குழந்தைங்க அவசரத்துக்கு தேவையான கர்ச்சீப், சாக்ஸ் எல்லாமே நீங்க வந்து இதுல இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவு விழாது. நம்ம க்ளூ அப்ளை பண்ணிருக்கிறதுனால கிளிப்ஸ் வந்து அந்த அளவுக்கு கீழே விழாது. நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.